ஒவ்வொரு காட்சி வைக்கிறாங்க, வந்துட்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் காட்சி வைக்கிறாங்க. எல்லோடு நடத்தில் ஆண்டுகிறேன். நான் எந்த தாக்கத்தோடு வாட்சியோடு பாரத்தோடு ஆண்டுகிறேன். எப்படி வந்திருக்கிறாரோ அவருக்கு ஏற்றமான ஆண்டுகிறேன். நான் உண்மைதான் நம்பி இருக்கிறான். ஆண்டவரே, உங்கள் கண்களில் தயவு கிடைக்க வேண்டும் நான் சொல்லிக்கிறேன். அந்த மற்பாட்டத்திலே கிருபை நாம் பெற்றிருக்கிறார். ஆண்டவரே, நீரோடு இறங்கியார்கள் வந்து பிறகு அனைத்து ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுப்ப வேண்டுமாக கிருபையை பெற்றுக் கொடுப்பதற்காக இரக்கம் பாராட்டுங்க, தயவு பாராட்டுங்க. மறைத்து நீ பேச வேண்டுமாக சொல்லிக்கிறான். நீ ஜனங்களுக்காக பரிதவிக்கிறவர்கள் தெரியாது. மண்ணாவை ஏமாத்திராண்டுகிறேன், தரமாய் தாவத்துகிறான். குப்பையுமா எல்லாம் துடைத்து ஒரு தந்தையால் ஒத்துக் கொள்கிறான். சாம்பளமான மனிதன் நாம கேட்கிறான். தாவத்தில் அர்த்தப்படுகிறோம், துதியாக எடுத்துக்கிறோம். செஞ்சவைக்கு நல்ல பார்க்கிறாவே. உட்காரலாம். கொஞ்ச நேரம் இவருடைய வார்த்தையை நாம் பார்த்து கடந்து போகலாம். உங்களுக்கு நன்றாய் தெரியும். என்ன சொல்லுங்கள்? அநேக வார்த்தை நாம் கேட்டிருக்கிறோம். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசம் உங்களுக்கு என்ன என்று தெரியும், நம்பிக்கை என்ன என்று உங்களுக்கு தெரியும், அன்பு என்ன என்று உங்களுக்கு தெரியும். அதே பவுல் சொல்கிறான், எழுதுவது உங்களுக்கு நலம் என்று வேதம் சொல்லும். நான் நினைத்துண்டு விரும்புகிறேன் ஒரு விஷயம் ஒப்பிக்கப்பட்ட விசுவாசம். நினைத்துண்டு விரும்புகிறேன். அப்படி அநேக வார்த்தை விரும்புகிறேன். எத்தனையோ முறை நான் வேதத்தை படித்திருந்தாலும் கூட இன்னும் ஒரு விஷயம் நாம் அதை நினைக்கும் பொழுது வாரம் முழுவதுமா எனக்கு வேலையிலாம் மாற்றத்தை கவலைப்படுகிறான். தேவையான ஒன்றே தன்னை விட்டு எடுபடாத நல்ல தங்களை தெரிந்து கொண்டான். என்ன அநேக நேரத்தை நம்ம எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அவர் பாதபடியே அமர்ந்து கொஞ்ச நேரம் அதை செலவழிக்கும் தேவனுடைய கிருபையை நாம் பெறுவதாக இருக்கும். அதற்கு என்ன சந்தோஷம்? உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சந்தோஷத்தை நான் உங்களுக்கு வைத்திருக்க போகிறேன் என்று சொன்னவர் தெரியுமா? அது எப்படிப்பட்ட சந்தோஷம்! இதோ உலகத்தின் சக நாட்கள் நான் உங்களோடு இருக்கிறேன், உலகத்தின் முடிவு நான் உங்களோடு இருக்கிறேன் சொன்னவர் அவர் வாக்குறுதிக்கு உண்மையிலே தேவனாய் இருக்கிறார். அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தால் பார்த்து அவர் தெரிந்த தேவன் அல்ல. இதை நம்புவதற்கு ஏதுவாக நம்பிக்கையை நாம் வைக்க வேண்டாம். எப்படிப்பட்ட நம்பிக்கையை நாம் கொண்டிருக்கிறோம்? வேறு அநேக நம்பிக்கையை நாம் பார்த்திருக்கோம். நான் ஒரு சில நம்பிக்கையை நாம் பார்த்து கடந்து போகலாம் நினைக்கிறேன். 12 வருஷம் பெரும்பாலான ஸ்திரீ நம்பிக்கையை வசித்திருப்பார்கள். 38 வருஷமாய் ஒரு நெறிந்திருக்காங்க. காரியம் என்ன?
சுகமாக்குவார். நாம் போகவே சுகம் பெற்று விடலாம். தேவதூதர் கலக்கிறார், காத்திருக்கிறார். இரவு பகல் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தேவனுடைய பயத்தோடு நாம் காத்திருந்தார். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல. சகோதரே சகோதரி புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தெரியாத வார்த்தை இல்லை. நினைவிலே கொண்டு வந்து வைத்து பாருங்கள். என் ஜெபம் எப்போது கேட்கப்படும், என் விண்ணப்பம் எப்போது கேட்கப்படும். போராட்டம் ஜெபிக்கிற ஆண்டவரே இன்னும் பதில் கிடைக்கல. ஒரு போராட்டம் இருக்கலாம். ராமுடு போராடினான், பதில் கொடுத்தாரா? யோசித்து பாருங்கள். சிங்கியை போதிருந்தான், அதுவரை ஐயோ எனக்கு சிங்கியை போடாத கண்ட காப்பது இல்லை. இடையிடம் ஆராதிக்கிறோம் தேவன். அக்கினி எரிகிறது, விடுவித்தால் விடுவிக்காமல் நம்பிக்கை பாருங்கள். நம்பிக்கை அது விசுவாசத்தை பாருங்கள். எனக்கு நம்பிக்கை எதுவாக இருக்கிறது, எனக்கு நோக்கம் எதுவாக இருக்கிறது, எனக்கு சிந்தை எதுவாக இருக்கிறது. யோசித்து பாருங்கள். எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை ஆசையாய் தொடர்ந்து விரும்புகிறேன். நான் நிறுவனம் இருக்கிறேன், பட்டியலில் இருந்திருக்கிறேன். சொந்த இடத்தில் வந்து உபத்திரம், சொந்த உன் வீட்டார் சத்து. நான் உபத்திரப்பட்டது நல்லது, ஆனால் இந்த பிரமாணம் வைக்க உபத்திரம் வாழ்க்கை இல்லை. அவரோடு பாடுபடாத ஆரம்பிச்சீர்கள். சாதாரண விஷயம் பாடு படிகளுக்கு தான் ஆண்டவர் ஆண்மையை கொடுத்திருக்கிறார். இனிமை காலம் மாத்திரமல்ல, மறுமையில் சுவை. யோபுடைய நம்பிக்கை கொடுத்து, யோபுடைய நம்பிக்கை வந்து தோன்றால் அழிந்து போனாலும் சரி, என் மாம்சத்திற்கு என் கண்டை சொந்த கண்களை அவரை காணும். அந்நிய கண்களை அல்ல, என் சொந்த கண்களை நான் அவரை பார்ப்பேன். எப்படிப்பட்ட நம்பிக்கை யோசித்து பாரு. நண்ப பிரயாசம் பண்ணுறான், சொந்த மனைவி பிரயாசம் பண்ணுறான். நம்பிக்கையை கொன்றுபட்டாலும் அப்படி நம்பிக்கை நம்பிக்கை யோசித்து பாரு. தாவீது இவ்வளவு சொல்கிறான். நீ வாசித்து பாருங்க. சங்கீதம் புத்தகம் 55:23. 55:23. எல்லாம் ஆராய்ந்து பார்த்தேன், நான் சிந்தித்து பார்த்தேன், நான் யோசித்து பார்த்தேன். கர்த்தரின் பாதத்தை வைத்துவிட்டேன். நான் ஆராய்ந்து பார்த்தேன், துன்மார்க்கனை பார்த்தேன், ஐயோக்கியனை பார்த்தேன், ஐஸ்வர்யனை பார்த்தேன். ஆனால் அவர்கள் ரத்தத்தில் சூதரமற்ற வாரிக்குள்ளாக வைத்திருக்கிறார். அவர் பார்வையில் வாரிக்குள்ளாக சூதரமற்ற ரத்தப்பிரியோ என் வாரிக்குள்ள ஜீவனை வாரிக்குள்ளாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆனால் நம்பிக்கை எப்படி? அவர் நம்பிக்கை பார்த்து அவர் ஐஸ்வர்யவான் தான், அவர் ஞானவான் தான். ஞானவான்கள் தெரிந்து அவர் பைத்தியை தெரிந்து கொண்டார்கள். ஞானவானை வெட்கப்படுத்த முடியும், இருக்கிற வெட்கப்படி இல்லாதவரை என்னை தெரிந்து கொண்டார்களா? யோசித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். சகோதரி சகோதரி, எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை! நானும் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நம்புவது அவரால் ஆகும். அது எப்படிப்பட்ட நம்பிக்கை வேண்டாம்? தேவ ஆலயத்தை வந்து பார்க்கிறோம், தேவ ஆலயத்தில் செபிக்கிறோம். யோசித்து பார்த்தோம், இவங்க எப்படிப்பட்டதான சத்துரு. கர்த்தரை பிடித்தாரா, அபிஷேகித்தாரா, எங்க ஆலயத்தில் பிடித்திருந்தேன். ஏன் அபிஷேகித்த கேட்கிறோம்? ஏன் சாமுவேலை அனுப்பின அபிஷேகித்து இப்படிப்பட்ட உபத்திரத்திற்கா? இல்ல சகோதரி, என் நம்பிக்கை அவர் மேல் வைத்திருக்கிறேன். என் நம்பிக்கை அவர் மேல் வைத்திருக்கிறேன். நான் சொல்றேன், எப்படிப்பட்ட நானும் நம்பி இருக்கிறேன்.
அங்கே அடுத்ததாக நீ பார்க்கும் அவருடைய நம்பிக்கை பார்த்து 56 11 வாசகம். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படுகிறேன். மனுஷனுக்கு என்ன செய்வான்? மனுஷனுக்கு என்ன செய்வான் பாருங்க. நீ ஆத்மாவை கொல்ல வல்லவருக்கு பயப்படுகிறது. இந்த மாமிசத்தை கொல்லணுமா? உலகத்தில் பயப்படாதீர்கள். நம்பிக்கை எதுவாக இருக்கிறது? எதுவாக இருக்கிறது நம்பிக்கை? எவ்வளவு அழகாய் அவன் தாவீது இவனாய் சொல்கிறான் பாருங்க. தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படுகிறேன். மனுஷனுக்கு என்ன செய்வான்? யோசித்து பாருங்க. மனுஷனை ஆலோசனை இருக்கும். அநேக முறை நாம் என்ன செய்கிறோம்? மனுஷனை நம்பி நம்பி கெட்டு போகிறோம். மனுஷன் ஆலோசனை கேட்டு இது நடக்கும் அவன் எப்படிப்பட்டதான் நம்முடைய விருப்பம் என்ன தெரியும், நம்முடைய வார்த்தை அவன் கேட்குமா, அதன் பிறகு என்ன செய்ய தெரியுமா? நம்ம ஏமாற்றுவது போல, நம்ம இறுதியை நம்புவது போல ஒரு வார்த்தை இருக்கும். அவனை நம்பியதாய் நம்ம இழக்கக்கூடிய சூழ்நிலையாக மாறிடும். நான் உங்களுக்கு செஞ்சிருக்க உங்களுக்கு கஷ்டத்தை பார்த்தா எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு, என்னென்னோ சொல்லி பிரைன் வாஷ் பண்ணி அவனை கொண்டு போடுவான். பிசாசு அப்படிதான் சபையை பார்த்து கொண்டிருக்கிறான். சமயத்தை பார்த்து குழி விட்டுவாங்க. எப்படி கொண்டாடி எங்கே பார்த்து யோசித்திருப்பாங்க, எங்கே போய் எங்கே சென்று கொண்டிருக்கிறேன், நானே வழி சக்தி சீராக இருக்கிறேன். எல்லாரும் ஒருவரும் பிதாவுக்கு நன்மையை காண முடியும். ஒரு ஆசீர்வாதமான திருமையை பெற வேண்டும் என்றால் வழி எப்படி இருக்கு? நம்பிக்கை எப்படி இருக்கிறது? சாரோட நம்பிக்கையை நினைத்தால் உறுதியை என்றால் எப்படி தான் உண்போம், எப்படி எனக்கு பிள்ளை பெருக்கும்? மலரியன் எலிசபெத்துக்கு 6வது மகன் கண்ணிகை, அவர் கிளையிலே கண்ணிகை. 2 ஆப்போசிட்டாக யோசித்து பாருங்க. ஆனா இதுவும் நடந்தது, அதுவும் நடந்தது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ நம்புவது அவர்கள் ஆகும். எப்படி நம்புகிறாய் அப்படியே நடக்கும். நீ மலையை பார்த்து பயந்து தள்ளுக்கு நடக்கும். ஐயோ எப்படி நடக்கும்? நான் யோசனை நடக்கணும், எங்க இருக்குது? ஆயப்பட்டு இருக்குது. இல்ல, கவலைப்பட வேண்டியதில்லை. கவலையை படாதீர்கள் வேதம். கவலைப்படாதீர்கள், உலகை கலக்காதிருப்பதாக. எப்படிப்பட்டதான கலக்கம் இது கலந்து கொண்ட சூழ்நிலை தான். நம்பிக்கையற்ற வாழ்க்கை தான். ஆனா தாவீது வாழ்க்கையில் அநேக நம்பிக்கை இழந்தான். ஆனா எவ்வளவு அழகாக சொல்றான், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படுகிறேன். மனுஷனுக்கு என்ன செய்யும்? பவுல் சொல்லும்போது அவர் எவ்வளவு அழகாக சொல்கிறார், வாசித்தா தெரியும். பவுலுடைய நம்பிக்கையை யோசித்து பாருங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3. ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். என்ன சொல்றா? மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். நம்பிக்கை ஒன்று இருக்கிறது, ஆவி நம்பிக்கை ஒன்று இருக்கிறது. நீ எப்படிப்பட்ட நம்பிக்கை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? மாமிசத்துக்கு நம்பிக்கை நான் தேவன் வைத்திருக்கிறேனா? இல்ல என்ன வைத்திருக்கிறேன்? ஆவிக்கு நம்பிக்கை நம்பிக்கிறோம். சொல்லிட்டார், ஐயா நான் படித்து இருக்கிறேன், வேலை எதிர்பார்க்கிறேன். இல்ல வயலத்தில் திருமணம் திருநாட்டு பிள்ளை கிடைக்கலாம், நான் நம்பியிருக்கிறேன். ஆலோசனை சொல்லுவாங்க உலகத்துல, இந்த வழியா பணம் பிள்ளை இருப்பா, இந்த டாக்டர் இருப்பா, அந்த டாக்டர் இருப்பா, இப்படி எல்லாம் குழப்பாங்க. என்னுடைய நம்பிக்கை எதுவாக இருக்கு யோசித்து பாருங்க சகோதரி சகோதரி. மாமிசத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறேனா? நானும் ஆலோசனை கேட்கிறேனா? மாமிசத்தின் நம்பிக்கை வைக்கிறாங்க. மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம்.
வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். ஆமா, வேறொரு நினைக்கலாம், நம்மள வைக்கலாம். எனக்கு எல்லாவற்றையும் எல்லாம் உண்டு. பௌர்ணங்கள் எல்லாவற்றையும் ஆனா எல்லாம் தகுதியாகிறாது. எல்லாம் தகுதியாகிறாது. என் சகோதரன் மாம்சம் புசிக்கிறவன் புசியாக இருப்பேன், அவன் இடத்தில் புசியாக இருப்பேன். ஆனா புசிக்கிறனால ஒன்றுமில்லை, நீ புசியாக இருக்கிறனால ஒன்றுமில்லை. மனுஷன் அப்பத்தினால மாத்திர தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். நம்பிக்கை வைக்கிறார். எப்படிப்பட்ட நம்பிக்கை? அந்த நம்பிக்கை இரண்டிலுமாக இருக்கிறார்கள். நானும் தேவனை நம்பி இருக்கிறேன் சொன்னீங்களா? பவுல் அழகா எழுதுகிறார், மாம்சத்துக்குரிய நம்பிக்கை வைக்கிறீர்களா கேட்கிறவங்க. உங்க நம்பிக்கை எதுவா இருக்கிறது? எக்ஸாம் எழுத போறேன், நான் கற்றுக்கிட்டு ஜாப் பண்ணிட்டேன், கொஞ்சம் ஜாப் பண்ணணும், ஐயோ எப்படி நடக்குமோ என்ன நடக்குமோ பயம். கொஞ்சம் என்ன ஆவியின் நம்பிக்கை என்ன மாறுறது? மாம்ச நம்பிக்கை மாறுகிறது. நம்பிக்கை அடுத்ததான் அவன் இன்னொரு வார்த்தைகள் வாசிக்க வாசிங்க 7 செகண்ட். என் பிள்ளைக்கு ரட்ச ஆவிக்குரிய நம்பிக்கை இது. என் தேவனாகிய கர்த்தாவே நம்பி இருக்கிறேன். அந்த பவுல் அவருக்கு எழுதும் பிலிப்பியர் எழுதுவது, நீ மாம்சத்தின் மேல் நம்பிக்கை இருக்கிறாயா? இஸ்ரவேல் மக்களை பார்த்து அது தாவீது சொல்லுவது பலமாய் சொல்கிறான், தேவனை நம்பி இருக்கிறேன். அப்ப தேவனை ஆவிக்குரிய நம்புகிற ஒரு கூட்டம், மாம்சத்தை நம்புகிற ஒரு கூட்டம். எப்படிப்பட்ட கூட்டத்தோடு நான் இருக்கிறேன், எப்படிப்பட்ட இதயத்தோடு இருக்கிறேன் அப்படி நான் யோசிக்கிறேன். கூட்டத்தோடு அல்ல, என் இதயம் மாம்சத்தை நம்புகிறதா ஆவியை நம்புகிறதா? எந்த வட்டி கிரியில புத்தி நடப்பீர்கள்? கர்த்தரை கேட்ட வாய்ப்பான குளத்திலே வார்த்தை, ஏன்னா சண்டே கிளாஸ்ல எல்லாம் கேட்ட வார்த்தை. ஆனால் நேரம் வரும் பொழுது என்ன நடக்கிறது? நம்பிக்கை சூழ்நிலை மாறும்போது என்ன நடக்கிறது? வியாதியா, பிரச்சனையா, பாடுகளா, துக்கமா, கடனா, ஐயோ ஆண்டவரே விடுதலையா போராடும். கண்ணீரோடு சுபிக்கிறோம். ஆலயத்தில் ஆண்டவரே இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் கண்கள் காக்கிறதல்லவா, சிவில் பெற்றதல்லவா, ஆண்டவரே சாமியான நம்பிக்கையானோ உபத்திரமானோ இப்படிப்பட்ட ஆலயத்தில் சுபிக்கும் பொழுது கர்த்தர் கேட்ட விடுதலையாக்குவார் என்று சொல்லுவது வேதம். ஆண்டவர் ஆலயத்தில் வந்திருக்கிறேன் என்ற நம்பிக்கை சொல்லுவோம். என்ன செய்யறோம்? கொஞ்சம் கேட்கிறோம் ஆண்டவருக்கு, கொஞ்சம் சாலியா வீட்டு உபத்திரவம் கர்த்தரை கேட்கிறோம். எப்படிப்பட்டதான நம்பிக்கை? ஆவி நம்பிக்கையா? நீங்க ஆவியை ஆரம்பித்தீங்க, மாம்சத்தில் முடிக்க போகிறீர்களா? இப்ப புத்தியான கலாத்திலே பவுல் எப்படிப்பட்டதான கேள்வி கேட்கிறாங்க. உடைய கலைப்பு தலைப்புறாக இருக்கும். இவர்களை குழப்பது மாம்சத்தை குழப்பம். ஆவியில் நம்பிக்கை வைத்து பாருங்கள். நம்பிக்கை யோசித்து பாருங்கள். நான் நம்புவதனால் ஆகும் என்றால் எப்படிப்பட்ட நம்பிக்கை நான் வைத்திருக்கிறேன்? ஆவி நம்பிக்கையா, மாம்ச நம்பிக்கை? ஆவியை நம்புகிற ஒரு மனிதனை நான் பார்க்கலாம், மாம்சத்தை நம்புகிற ஒரு மனிதனை பார்த்து நான் கடந்து போகலாம். நான் வாசித்து பாருங்கள். 2 நாளாகும் 14ஆம் அதிகாரம் போட்டி 2 நாளாகும் 14ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். யூதாவிலே பரிசேயரும் வீட்டிலும் பிடிக்கிற 3 லட்சம் பேரும் பெண்ணிலே பேடகை பிடித்து பிள்ளை 2,80,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. அவர் எல்லாரும் பராக்கிரமசாலிகள். பாருங்க, யோசித்து பாருங்க. யாருடைய காலம்? ஆசா. ஆசா ராஜா, யூதாவின் ராஜா. அவர் என்ன செய்ய போறார்? அவர் லட்சம் பார்க்கிறார். இப்ப நான் சங்கம் போறப்பனா படை யூட்டுவோம் எத்தனை பேர் இருக்கிறார்? புதிய போப்பார். அவர் வீரராக இருந்தாலும் சரி, அவர் ராஜாவாக இருந்தாலும் சரி, அவர் தலைவராக இருந்தாலும் சரி,
சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு அயசா மட்டும் வந்தான். ஆமா, இப்ப 10 லட்சம். இப்ப யூதாவுக்கு அதை கூட்டி ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 லட்சமோ 5 லட்சம். அவன் பாருங்க 2,80,000 நீங்க கூட்டி 6 லட்சம் தான் வருங்க. இப்ப 10 லட்சம் 6 லட்சம் யோசிச்சு பாருங்க, எப்படி சண்டை பண்ணி சொல்லிக்க முடியும்? ஆண்டவர் நல்ல உதாரணத்தை சொல்றார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட உதாரணத்தை தெரிய யோசித்தார். வாசிக்க மீண்டும் வாங்கிக்கலாம் வரலாம். லூக்கா என்ற சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 31. லூக்கா 14:31. அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோட யுத்தம் செய்ய போகிறபோது தன்மேல் 20,000 சேவகரோடு வருகிற அவனை நான் 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்கக்கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ என்று கண்டார். மற்றவன் இன்னும் தூரத்தில் இருந்த போது சாமானியர்களை அனுப்பி சமாதானத்துக்காரர்களை கேட்டுக்கொள்வானே. அவன் பாருங்க, ஒரு ராஜாவோட யுத்தம் வராது, 20,000 சேனைகள் வராது, தனித்து 16,000 சேனைகள் இருக்குது. இப்ப பாருங்க, எப்படி சொல்ற 10 லட்சம் என்று சொல்லுகிறது, 10,000 சேனை. பார்த்தா 20,000 10,000. இப்ப யார் என்ன செய்வது? யோசித்து பாருங்க. சமாதானம் பேசுற ராஜா, ஐயோ ஒரு எதிர்க்க முடியாதுப்பா, நம் தோல்வி காரணத்தோட அவனை சரண்டர் ஆயிடலாம், ஏதாவது என்ன கேட்கிறோம் அவன் பேசி முடிச்சிருப்பாரு, சார் அந்த அனுப்போம். இந்த நாள் அது நடந்து கொண்டிருக்கு, நடைமுறையை பார்க்கிறோம். வேலையாளர்கள் ஆண்டவர் சொல்லிட்டு இருக்காரு, 20,000 சேனை வருவதற்காக 16,000 சேனை 4 லட்சம் 4,000 ஷார்டேஜ் ஆகுது, ஆகவே நம்மளால செய்ய முடியாது. இப்படி சமாதானம் பேசு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆசாவுடைய வாழ்க்கை தான், ஆசாவுடைய வாழ்க்கை அதுவாக இருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவனாக இருக்கிறான். 10 லட்சம் பேர் வருகிறார்கள். ஆனால் அவனுடைய நம்பிக்கை எதுவா இருக்கிறது? சேனையா இல்லை. யோசித்து பாருங்கள், 20 லட்சம் சேனாதிபதி வந்தாலும் கூட அவன் எதிர்த்து நிற்க அவன் பயப்படவில்லை. ஏன்? நம்பிக்கை ஆவிக்குள்ளாய் அழைத்த, என் அபிஷேகித்த, என்னை தெரிந்து கொண்ட என் தேவனுக்கு நம்பிக்கை தந்தேன். எதற்காக பிடிக்கப்பட்டனோ அவன் சொல்லுகிறார், கர்த்தர் எதற்காக இந்த யூதாவை ராஜாவை வைத்தாரோ தோல்வியை வெற்றி ஆண்டவரோடு இருக்கிறான் பார்த்துக் கொள்கிறேன். அது ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் ஜெபிக்கிற பாருங்க. சீக்கிரம் வாசிக்கிறோம். 11ஆம் வசனம் 11. ஆசாக தேவனை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலனுக்காகிலும் பல கட்டிகளுக்காகிலும் உதவி செய்தே சார காரியம் அல்லவா? நீ பண்ணின இடத்தில் லேசான காரியம் அல்லவா? நான் வெள்ளமா இருக்கும்போது பலனுக்காக என்று பவுல் சொன்னது போல, ஆண்டவரே இப்படிப்பட்ட சேனை குறித்து நான் பயப்படல, இப்படிப்பட்ட பாடுகளை குறித்து நான் கவலைப்படல, இப்படிப்பட்ட ஒன்றை குறித்து நான் பயப்படல. என்ன போராட்டம் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிந்தை வந்தாலும் சரி, நான் ஜெயிக்க தயாராக இருக்கிறேன். நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை? ஆசாரம் எப்படிப்பட்ட நம்பிக்கை வைக்கிறது பாருங்கள். பிடித்துக்கொண்ட ஆண்டவரை யுத்தம் இல்லாத வாழ்ந்தவங்க கடைசியாக பார்க்கிறோம். அவன் காலத்திலே அமைதியாக இருந்தது. வீட்டில் வாசித்து பாருங்கள் ஆசாவுடைய வாழ்க்கை. அவன் காலத்தில் யாருப்பட்ட சூழ்நிலை கொஞ்சம் தவறுகிறான். ஆனால் அதுவரை அவன் உத்தமாக பின்பற்ற ஆண்டவரை சமையான செய்யறாங்க. எப்படி சமையான செய்யறான் ஆசா? அவன் நம்பிக்கை எதற்காக கர்த்தரை இந்த அபிஷேகித்தாரோ, எதற்காக ராஜா வைத்தாரோ அவரை ஏன் நம்பியிருக்கிறேன். எங்கு போக மாட்டேன். எத்தனை சேனை வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட போராட்டம் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிந்தை வந்தாலும் சரி, நான் உண்மையாக நம்பியிருக்கிறேன் என்று கர்த்தரை நம்பியிருந்தாங்க. இன்னொரு நம்பிக்கை இருக்கு, ஆவிக்குரிய நம்பிக்கை. வாசிக்கும் நியாயாதிபதிகள்
7ஆம் அதிகாரம். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்புக் கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள். அவன் பாரு அதற்கு கீதியோன் கூப்பிடுறாரு, நான் யுத்தத்துக்கு போறேன். எல்லாம் வந்துட்டாங்க. எத்தனை பேர் வந்தாங்க பார்த்தா இந்த பாருங்க 22,000 16,000 கூட்டி பாருங்க எப்படி கூட்டம் வந்துருச்சு. நிறைய கூட்டம். என்ன பண்றாரு ஆண்டவர் சொல்றார், மீண்டும் பேசுவாங்க. ஜெயத்துக்கு நான் வெற்றியை பலத்துக்கு வரப்போகுது. நான் அனுப்பும்போது வெற்றிக்கு மீண்டும் பேசுவோம். நான் செய்ய நான் அல்ல கிறிஸ்டியன் பவுல் சொல்றான். இனி ஜீவன் நான் அல்ல ஆண்டவர் என்றான். பவுல் தன்னை அல்ல ஆண்டவரை பிரசவம் பண்ணினான். ஆண்டவர் சொல்லும் பொழுது என் பிதாவின் சித்தம் பிதாவின் சித்தத்தை என்ன செய்ய வந்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படியே அவர் தன்னைத்தான் உயர்த்தவில்லை, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்துகிறான், தன்னைத்தான் தாழ்த்து உயர்த்துகிறான். யார் எப்படி உயர்த்துகிறான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த ஆண்டவர் வீடியோ பார்த்து வீட்டு பேசணும், வீட்டு பேச போயிட்டு ஞானம் அடையணும். அவன் சொல்லி என்ன ஆண்டவர் வீடு எவ்வளவு சொன்னோம், எப்படி ஏன் நான் போக சொல்றீங்க, இப்ப சொன்னீங்க நீ சமாதானம் பேச கத்து கொடுத்தீங்க. சேவை பரவாயில்ல சமாதானம் பேசி வழியில சமாதானம் என்ன சொல்லி இப்படி போக நான் என்ன செய்யுது கேட்கல. அதுக்குள்ள நம்பிக்கை இருக்குது. ஐயோ ஒரு விஷயம் ஆண்டவர் சொல்லிட்டேன், தோழம் சொல்லிட்டேன், அது எல்லாம் அடையாளம் அற்புதம் கண்ணுக்கா இருக்கிறது. அது பின்னே பிடித்து வைத்த அந்த பணி தண்ணீர் கூட இருக்குது. நான் ஏதோ உன்னை தவறினேன், இனி என் நம்பிக்கை கட்டத்தில் வைப்பேன். ஆண்டவர் சொல்றார், போ சொல்லு. பயமா இருக்கா கூப்பிடுறாரு, சத்தமா சொல்லு. பயமா இருக்கா திக்கிறா போயிடு. ரத்தத்தை பானம் சரீரத்தை பானம் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஐயோ கடினமான உபதேசம். திருப்பவர் எல்லாம் போயிட்டாங்க. நீங்க போயிட்டு நல்லா இருக்கிறீர்களோ நித்திய ஜீவன் உங்களுக்கு உண்டு. உலகான மனிதன் பாரு அப்படித்தான் பயம் வந்து இருக்கிறா. போயிடு. 16,000 பேர் இருக்காங்க, கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஆண்டவர் பாருங்க இது இருக்கிறா, இதோ மிகத்தியா இருக்கிறது. நீ தண்ணீர் அடி கொண்டு வாங்குறீங்க போதாங்க போலாம் நான் ஜெயிக்கிறேன் சொன்னா இல்ல. ஆண்டவர் என்ன சொன்னாலும் சரி நான் அதை செய்ய விரும்புகிறேன். அதுபடி நான் ஜெயிக்கிறேன் நம்பிக்கையோடு இருந்தால் என் ஜெய கிறிஸ்து முன்னே சென்றார், ஜெயமாய் நடத்திடுவார். எனக்காய் சிறுவன்படி வெற்றிப்படி ஏற்றுகிறவர். நான் அவரை நோக்கி பார்க்கிறேன், நோக்கி பார்க்கிறேன் பிரகாசம் அவர் வெட்டு கொண்டு நேரம் சொல்லுவல்லவா நோக்கி பார்க்கிறாங்க. வாங்க பாரு தண்ணீர் தண்ணீர் அடி நான் லக்கி கொண்டவர்களுக்கு 300 போகம் அனுப்பிடு. 300 பேர் ஆண்டவரை யோசித்து பாருங்க சகோதரன். அந்த நிலையை நாம் இருந்தா எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்கலாம். இந்த நிலையிலே நாம் இருக்கிறோம் நினைத்துக் கொள்ளுங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு நிலையிலே நீங்கள் அதை கொண்டு போய் பாருங்க. 300 பேருக்கு பார்த்து நீங்க அனுபவித்து போக நான் போயிடுறேன். ஆனா அப்படி அவர் சொல்லவில்லை. அவர் உள்ள தனக்குள் வாழ்கிற தனக்குள் இருக்கிற ஆண்டவரை அவர் பற்றி கொண்டார். நம்பிக்கை சேனாதிபதியின் மேல் வைக்கவில்லை, ஜனத்தின் மேல் வைக்கவில்லை, பலத்தின் மேல் வைக்கவில்லை. அவர் நம்பிக்கையை அவர் நம்பிக்கை எங்க வைத்தார்? ஆண்டவர் வார்த்தை மேல் வைத்தார். அந்த வார்த்தை மாம்சமாகி அந்த வார்த்தை மாம்சமாகுது, ஜீவனுக்கு பிரவேசிக்கிறதாக இருக்கிறது. எப்படிப்பட்ட வார்த்தைகள் ஒரு கணுக்களை வளர்க்கிறதுக்கான வார்த்தை வல்ல சமட்டிகள் சொல்லுது. அப்படிப்பட்ட வார்த்தையை அவன் நம்பினான். பார்த்தான் 300 பேரை வைத்து அவன் வெற்றி கொண்டான். எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நாம் வைத்திருக்கிறோம்.
என் நம்பிக்கை ஆவியாக இருக்கிறதா மாம்சமாக இருக்கிறதா? இந்த நம்பிக்கை இருக்கிறது யோசித்து பாருங்க. வாசிங்க. ஆதியாகமம் 41:55. 41:55. எகிப்து தேசம் எங்கும் பஞ்சம் உண்டான போது ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள். அதற்கு பார்வோன், நீங்கள் யோசேப்பின் இடத்துக்கு போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று எகிப்தியர் எல்லாருக்கும் சொன்னான். ஒரு ராஜாவை அவனே நம்பிக்கை தானே. அந்த தேசத்துக்கு ஆகாரம் எல்லாம் கிடைக்குது. யோசித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த பார்வை நிலையிலே நம்ம வைத்து பாருங்கள். பார்வை யோசித்து நம்பிக்கை ஆவி மனிதர்கள் வைக்கிறோம். நம்பிக்கை யோசிப்பின் கூப்பிட்டு சொல்லணும் இல்ல. ஜனத்தை பார்த்து நீ என்னடா நீ என்ன நினைக்கிற? நாடகத்துல ஒரு மனிதன் காலை விழுலாம். நான் உங்களை போல ஒரு மனிதன் பேரு காலை விழுகிறான். நான் உங்களை போல ஒரு மனிதன் முதல்ல விட்டு எல்லா காலம் விழும். உங்களை போல ஒரு மனிதனா என்னது ஏன் காலை விழுங்க? ஆண்டவர் பார்வை பற்றி சொல்லுங்க. அதைதான் நம்ம பார்வை சொல்லுகிறான். என்னடைய ஒரு தேவ மனுஷன் தேவ ஞானத்தில் பெற்ற ஒரு மனிதன் இருக்கிறான். யோசிப்பின் தேசத்தில் அவனுக்கு போ. நான் ராஜாதான், ஆனால் நான் தேவனுக்கு பாடு ஒன்று தெரியுமா? கர்த்தர் வெளிப்படுத்தார். அது பதில் சொல்லுகிற தேசத்தில் ஒருவரும் இல்லை. இந்த சேட்சமனத்தை அந்த மனிதர்கள் எல்லாம் தேவன் அவனுக்கு இருக்கிறோம். அவன் காலை சித்தி உள்ளவன். அவனுக்கு போ, குறைந்து தீரும். உனக்கு என்ன தேவையா? ஆண்டவர் சந்திப்பா. எங்க போ? நினைத்து வராது. நம்ம என்ன சொல்றோம்? நடுத்தரவன் கேட்டா ஐயோ என்ன கேட்டா நான் யாரும் செய்யணும். எனக்கு பார்த்து கேட்டாரு. என்ன கேட்டாரு? நான் என்ன செய்யணும் கேட்டேன். அப்படி என்ன நேமான் ஆண்டவரே எப்படிப்பட்ட ஒரு தேசத்தின் ராஜா. அந்த ராஜாவே என்ன செய்யறான் தெரியுமா? அதை தாழ்த்துகிறான். அதை தாழ்த்தி ஒரு ஆவிக்குரிய மனுஷனை நம்பிக்கிறேன். என்ன நம்பாத ராஜாதான். ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. நீ நம்புதியா? அவரை நம்புவது. எப்படிப்பட்ட மனிதனை யோசிப்பார்? அந்த நம்பிக்கை யாரு வைக்கிறோம்? நம்முடைய நம்பிக்கை எதுவுமே வைக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்கிறவா இருக்க வேண்டும். இங்கே வாசம் இன்னொரு வாசனத்தை வாசிக்கலாம். 18 சாமுவேல் 18 தாவீது தன்னோடு இருந்த ஜனங்களை லக்கம் பார்த்து அவர்கள் மேல் 1000க்கு அதிபதிகளையும் 100க்கு அதிபதிகளையும் வைத்து ஒரு லக்கம் பார்க்கிறாங்க. எப்படிப்பட்ட நிலை? யாருக்கு யுத்தம் செய்ய போறாங்க யோசித்து பாருங்க. அவன் யுத்தம் செய்யப்பட்ட நாடோடு யுத்தம் செய்யறான். அப்சலோம் இப்ப சாதாரண இஸ்ரவேல் தேசத்தின் ராஜா. அப்போ ராஜாவோட சேனை எப்படி இருக்கும்? பிரிந்த ராஜா. ஒரு கட்சிக்கு வெளியே வராங்க. அவருக்கு எவ்வளவு தெரியும் பாருங்க. இல்ல கட்சிக்கு ஒரு மனிதன் தோற்கிறாங்க. போயிருப்பா ஒரு பதவி கொடுக்க முடியாது. பாவம் பரிதாபப்பட்டு அந்த ஜனத்துல கொஞ்சம் பேர் போவார். ஐயோ தள்ளிட்டாரு. ஆண்டவர் தள்ளப்பட்ட ஜனத்தை சேர்க்கிறார். குணநாயக ஒரு மனிதன். ஆனா ஆண்டவர் சும்மாக்கிறான். கேட்க எப்படி சொன்னாங்க? ஒரு இருந்தா சேர்க்க கழுவிட்டு சொன்னாங்க. அப்பா கேட்கிறாங்க எப்படி உட்பட சொன்னாங்க? ஏன்னா பயப்படுறாங்க. அப்பா அம்மா சொல்ல யாரும் கிறிஸ்துவ ஆண்டவர் சொல்லிட்டு தள்ளி நாளை பெரியவனா அவனே கேட்டுட்டான். வீட்டில் நீங்க ஒரு சுற்றுலா மனதாயிருந்தீங்களா கேட்கிறா. முழுதும் பாவத்தில் இருக்கிறது எங்களை பிரசங்கிக்கிறா இந்த ஆலயத்துக்கு தள்ளிட்டாங்க. ஆண்டவர் பார்க்கிறான். சேர்த்து தள்ளி வருகிற பொறுமை தள்ளிவிட இந்த ஆண்டவர் உடைய ஆராய்ச்சி தள்ளலாம். சூழ்நிலை தள்ளப்பட்டு இருக்கலாம். எல்லாரும் காலத்தில் தள்ளப்பட்டு இருக்கிறோம். சோதனை கலங்காது. எழுத்து விசுவாசமா தேவனுக்கு விசுவாசம், பிதாவுக்கு விசுவாசம்.
பதினாலும் கூட கலங்காதீர்கள். எப்படிப்பட்ட ஆண்டவர்! இந்த ஆண்டவர் தள்ளப்பட்ட மனிதனை சேர்க்கிறார். எல்லாம் தன்னுடைய சொந்த பிள்ளை தரினா ஒரு ஆகாரம் கொடுக்கிறார். பறவை என்னுடைய போராட வேண்டும். பெத்த பிள்ளை எப்படியெல்லாம் சீராட்டி வளர்த்திருக்காங்க. பிள்ளையை நேசமாய் வளர்த்திருப்பார். யோசித்துப்பார். அந்த பிள்ளை ராஜ்யத்திற்கு தகப்பனை தள்ளிவிட்டான். யோசித்து பார்க்க தகப்பன் நான் என்ன செய்வேன்? என் தாய்க்கு நான் என்ன செய்வேன்? நீ கடந்து ஒப்பிக்க வேண்டும். ஆண்டவருமாய் அப்படி செய்யும். அப்படி இல்லை. நான் என்ன செய்கிறேன்? தகப்பனை தாய்க்கு சகோதரருக்கு என்ன செய்கிறேன்? வானத்திற்கும் பூமிக்கு நடுவாக தொங்க வேண்டிய சூழல் ஏன்? தகப்பன் இருக்கிற ஸ்தானத்தை விடக்கூடாது. தகப்பன் இருக்கிற ஸ்தானத்தை விடக்கூடாது. ஒரு அழகால் பொறுமையோடு காத்திருக்கான் சாலமோன். ஒரு அழகால் பொறுமை பச்சை மக்கள் கேட்கிறான். நீ தகப்பன் இருக்கிற ராஜாவா என்ன சொன்னீங்க? தீர்க்கதரிசியோடு போகிறான். வேற அப்படியாக சிந்தித்து பார்த்து நம்பிக்கை எப்படி வைக்கிறேன்? நம்பிக்கை இருக்கிறது. ஆவிக்கிற நம்பிக்கை கொஞ்சம் கூட்டதான். அந்த கொஞ்சம் கூட்டத்திலே கூட சோர்ந்து போகலாம். எப்படிப்பட்ட நம்பிக்கை? ஆவிக்குரிய நம்பிக்கை வைத்த மனிதனை சிந்திப்பார். ஆசா ஆசா ஆவிக்குரிய நம்பிக்கை வைத்தான். கீதியான் ஆவிக்குரிய நம்பிக்கை வைத்தான். என் தாவீது ஆவிக்குரிய நம்பிக்கை வைக்கிறான். ஒரு வாழ்க்கை எப்படி இருக்குது? அதே வேளையிலே இன்னும் பார்ப்பதற்கு நேரம் மாம்சத்துக்குரிய நம்பிக்கை ஒரு சிலர் பார்க்கிறோம். கணக்கு மாம்சத்துக்குரிய நம்பிக்கை அவர் எப்படி இருக்கிறார்? நீ யோசித்து பாரு. வாசிங்க. அங்கே ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 14-12. ஆபிராமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய்விட்டார்கள். அவன் மாம்சத்துக்குரிய நம்பிக்கை வைத்தான். அவன் பெற்றெடுத்தார்கள். நாம் பார்க்கிறோம். வெற்றியை கொண்டாடுகிறார்கள் பார்க்கிறோம். ஆவிக்குரிய நம்பிக்கை வைத்த மனிதர்கள் அசைக்கப்பட்டது என்று பார்த்தோம். தாவீது எப்படிப்பட்ட சிறிய செயலுக்கு பெரிய செயல் செய்தான். ஆசா சிறிய செயலுக்கு பெரிய செயலை செய்தான். எப்படிப்பட்ட நம்பிக்கை! ஒரு நம்பிக்கை எதுவாக இருக்கிறது? நீ பார்க்கிறோம். மாம்சத்துக்குரிய நம்பிக்கை வைத்தான். செழிப்பான தேசத்தை எடுத்துக்கொண்டான். எடுத்துக்கொண்டான். ஆனால் இப்பொழுதோ எல்லாவற்றையும் இழந்த ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். அவன் வாழ்க்கப்பட்டான். பாவத்தில் நீதிமானாக லோத்துக்கு சொல்லு. கத்தை சொல்ல அவன் யார்? லோத்து நீதிமான். நீதிமான வாழ்க்கை தள்ளாது. எப்படி தள்ளாது? எல்லாவற்றையும் இழந்தவனாய் காணப்படுகிறான். ஏன்? சகோதரர் ஆபிரகாமுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு, ஆண்டவரே தேசத்தை சகோதரர் எடுத்துக்கோ. நீ வல்லவரப்படா. நான் எடுத்துக்கொள்கிறேன். நான் எடுத்துக்கொள்கிறேன். வல்லவரப்பட சொல்றான். நான் எந்த தேசத்துக்கு வேணும்? நான் ஆபிரகாமுக்குள்ள வந்துட்டேன். நான் ஆபிரகாம் துரோகம் நினைக்கிறேன். ஆண்டவர் கேட்கணும். கேட்டுடைய சகோதரே சகோதரி நோக்கு. உடைய வாழ்க்கை இழக்க வேண்டிய இடத்தில் தைரியமாக இருக்கிறார். ஆதரப்படுத்துவது இருக்கிற ஆளில்லை. தன்று தனியாக நின்று கொண்டிருக்கிற மனிதன். யாரோ ஒரு சொல்லுங்கள். ஆபிரகாம் அவன் இருதயம் கொதிக்கிறதுங்க. ஆபத்து காலத்தில் ஒரு சகோதரன் பிறந்திருக்கான். அந்த சகோதரனுக்கு ஆதரவு செய்கிறான். எல்லாவற்றையும் விடுதலையாக்கி கொண்டு வந்து கொடுக்கிறான். நம்பிக்கையானது. அவன் எதுவுமே நம்பிக்கை வைத்தான். ஆஸ்தி மேல் அழிந்து போகிற உலகத்தின் பொருட்களை நம்பிக்கை வைக்க மனிதன். நம்பிக்கை யோசித்துப்பாரு. எல்லா நம்பிக்கை இழக்க நம்பிக்கை வைத்த போது எல்லாம் விட்டு போயிட்டு இப்போது ஜீவன் தப்பினான் போதான். ஆண்டவரை பார்க்கலாம். ஜீவன் தப்போ நீ போ.
கடைசியா ஆண்டவர் சொல்லுவார், நீ ஜீவத்தை போடி போ. ஆண்டவரே காப்பாற்ற அப்படின்னா எவ்வளவு பக்கத்துல காப்பாற்றி ஓடினார்கள். ஹாஸ்பிட்டல் இடம் இல்லை, படுப்பதற்கு இடம் இல்லை, பராமரிக்க டாக்டர் இல்லை. ஆனால் கண்மணி போல பாதுகாப்பு சபையில் விசுவாசிகள் பிரச்சனை ஒவ்வொரு கண்மணி போல பாதுகாக்கிறது. ஏனென்றால் நம்பிக்கை பானத்தில் உண்டாய் கத்திரத்தில் ஒத்தாசுகிறோம். அப்படியா நாம் நேரிடும் ஆண்டவர் அற்புதம் செய்தவராக இருக்கிறார். இன்னொரு மாம்ச நம்பிக்கை வைத்தார். பாருங்க, இன்னொரு வளர்ந்ததை பாருங்க, வாசித்து பாருங்க. இந்த 2 நாளாகும் 25:17 2 நாளாகும் 25:17. பின்பு யூதாவின் ராஜாவாகிய அமத்சியா யோசனை பண்ணி யெகூவின் குமாரனாகிய யோவாகாசின் புத்திரன் யோவாஸ் என்னும் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம் வா என்று சொல்லி அனுப்பினான். வீட்டுக்கு போய் ஒரு வாசகர் அழகான சாப்டர் படிச்சு நேரம் போதே தெரியாது. இல்ல சிந்தித்து யோசிச்சு அப்படி இன்ட்ரெஸ்டா வாசிப்பாங்க. ஏதோ பயன்படுத்தி படிச்சா இப்ப சரியா என்னதான் யுத்தம் பண்ணாரு நமஸ்தே யார் ஏன் சாமர்த்தியமா இந்த உலகத்திற்கு உள்ள பார்க்கறவா உண்டி கூட்டி வா. அது மாமிசத்துக்குரியான வார்த்தை. அதே வார்த்தை ஆகியே சொல்லுகிறாங்க, என் சாமர்த்தியத்தை பார்க்கறவா நீ என்ன பார்க்கறவா. மாம்ச நம்பிக்கை நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன். உன்னை ஜெயிக்க போற இஸ்ரவேல் கூப்பிட்டான். எவ்வளவு ஆலோசனை சொல்றான். இப்பா லீபனோன்ல ஒரு வார்த்தை பார்த்து முச்சல் கேட்டது, உன் மகளை என் மகனுக்கு தான் துஷ்ட பிரம்மம் போயிடுச்சு, விரிச்சு போடுச்சுப்பா அப்படின்னு. அழியாதே 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 என்று சொன்னான். கேட்கல விடுதலை. பாருங்க சௌரே சௌரிய நம்பிக்கை உருவாகி நம்பிக்கை மாம்சமா ஆவியா நம்பிக்கை உருவாயிருக்கிறார். சைன்யக்காரர் சொல்லுகிறார், எவ்வளவு அழகாய் சொல்லுகிறார் பாரு. 65 வாசிப்பா 62 சங்கீதம். ஆமாங்க, எப்படிப்பட்டதான் பார்த்து நீ சொல்லுங்க, எப்படிப்பட்ட பிரச்சனை வரட்டுங்க, மனுஷன் என்னன்னா சொல்லுங்க. ஆனா நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், தேவனுக்கு போவேன், அப்படியே உட்கார்ந்துவேன், அவரே நோக்கி பார்ப்பேன். என்ன செய்வது தெரியுமா, என் ஆத்மா அவரா ரட்சிப்போம். அநேக நம்பிக்கை இருக்கலாம், அநேக புத்திரோடு இருக்கலாம், அநேக பாடுகள் இருக்கலாம். ஆனால் சகோதரி சகோதரி தேவனையே நோக்கி ஆத்மா வந்திருக்கிறார். இப்படிப்பட்ட நம்பிக்கையுள்ள மனுஷன் அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர் பெறுகிறார். தேவனுடைய கிருபையை அவர் பெறுகிறார். தேவன் எவ்வளவு அழகாய் வேதம் சொல்லும். தேவன் அவர் பாருங்க, அதை 11-12 வாசம் முடிச்சு எல்லாரும் நம்பிக்கை மாம்சத்திற்கு அல்ல, என் நம்பிக்கை ஆவின் சகோதரி சகோதரி நம்பிக்கையுமாக இருக்கிறது. நான் உலகம் படிக்கலாமா, என் ஆத்துமா அவரையே நம்பியிருக்கிறது, என் ஆத்துமா அவரையே நம்பியிருக்கிறது என்று சொல்கிறார். நான் எந்த இடத்தில் இருக்கிறேன் சகோதரி சகோதரி, மாம்சத்துக்கு நம்பிக்கை வைக்க வேண்டுமானா நான் வைக்கிறேன். நான் அப்படி வைக்க போறதில்லை. நான் வைக்க போறதில்லை. எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை பாரும் ராஜா நம்பிக்கை எதுவாக இருந்தது, நம்பிக்கை எதுவாக இருந்தது, தன்னை தான் தன் ஐஸ்வர்யத்தை நம்பவில்லை. தேவனுடைய மனிதனை நோக்கி பாருங்கள், எவ்வளவு அழகாய் சொல்கிறார், எவ்வளவு அழகான ஒரு மனிதன் பாருங்கள். தன் ஐஸ்வர்யத்தில் நம்பிக்கை வைக்கவில்லை. சகோதரி சகோதரி எப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்தான். அந்த ஆசாவுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். நிலையற்றதான ஒரு சேவைதான் நம்பிக்கையான ஒரு பலன் இல்லாத அனுபவிப்பதற்கு பலன் இல்லாத
லோத்துடைய வாழ்க்கையோ லோத்துடைய நம்பிக்கையோ இருந்தது. நம்பிக்கை மாமிசமாயிருந்தது, உலகமாயிருந்தது. அவசியம் நம்பிக்கை தன் தலைக்கு வெற்றிலை நம்பிக்கை தான். எதுவே நம்பிக்கை தாவீதுமாய் சொல்லுகிறார், என் ஆத்துமா அவரையே நம்பியிருக்கிறது. அவர் விசுவாச வல்லமை, தேவனுடைய வல்லமை நான் நம்புறேன், அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறேன். நம்பிக்கையாக மாமிசமாகியா யாரை நோக்கி பார்க்கிறது? அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் கத்தரால் ஏற்பட்டார்கள் அவர் சொல்லிக்கிறார்.